மல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்ச மாலை மணக்கும் ஒரு மணிக்கழுத்தில் விழுந்ததிந்த வேளை. அடுக்கு மல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்ச மாலை மணக்கும் ஒரு மணிக்கழுத்தில் விழுந்ததிந்த வேளை. அச்சாரம் அப்ப தந்த முத்தாரம் அத அழகு வச்சார காத்து வந்தே இன்னாளா தள்ளி விலகி நிற்காம தாழால் தட்டு கண்ணாளா. அடுக்கு மல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்ச மாலை மணக்கும் ஒரு மணிக்கழுத்தில் விழுந்ததிந்த வேளை. வெற்றி மாலை போட்டாரையா கெட்டிக்கார ராசா முத்து போல கண்டானங்கே முட்டு போல ரோசா. சொன்னா இங்கே வந்தாள்னு சொன்னா அவள் லேசா. காணாதத கண்டா அப்ப ஆனானைய பாசா. என்னாச்சு இந்த மனம் பொன்னாச்சு அடைய போதோ ரெண்டு மட்டும் ஒன்னாச்சு. படவையா வச்சாலே யோகா இப்போ வந்தாச்சு. அடுக்கு மல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்ச மாலை மணக்கும் ஒரு மணிக்கழுத்தில் விழுந்ததிந்த வேளை. மேட்டுக்கோடு செந்தாழம்பூ கெட்டி மேளம் போட எட்டி பார்க்கும் ஆவாரம்பூ வெட்கத்தோடு ஓட. பக்கம் பக்கம் சொல்லாமத்தான் உள்ளுக்குள்ளே வாட சுத்தும் மனம் இல்லாமத்தான் கெட்டானைய கூட. சந்தோஷம் தங்கத்துக்கு சந்தோஷம் இப்போதும் இப்ப வரும் எப்போதும். அடவாயா ராசாவே ஐயா இப்ப ஒன்னேரம். அடுக்கு மல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்சே மாலை மணக்கும் ஒரு மணிக்கழுத்தில் விழுந்ததிந்த வேளை. அச்சாரம் அப்ப தந்த முத்தாரம் அத அழகு வைக்காம காத்து வந்தே இன்னாளா தள்ளி விலகி நிற்காம தாழால் தட்டு கண்ணாளா. அடுக்கு மல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்ச மாலை மணக்கும் ஒரு மணிக்கழுத்தில் விழுந்ததிந்த வேளை. அடுக்கு மல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்சே மாலை மணக்கும் ஒரு மணிக்கழுத்தில் விழுந்ததிந்த வேளை. ஆமா உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? யோ நான் உன் காலை பிடிச்சு கேக்குறேயா, இந்த ஒரு விஷயத்துலயாவது நான் சொல்றதை நீ கேளு. போய் தாமரை கூட்டு வந்துறியா? உன் பொண்டாட்டி உன்னை விட்டு பிரிஞ்சதுக்கு நான் தான் காரணம்னு இந்த ஊரே பேசினாங்க. இப்போ உன் பொண்ணும் போய் அதுக்கும் நான் தான் காரணம்னு அந்த படி என் தள்ள வந்து விழுந்திருக்கு. எல்லாரும் தப்பா பேசுறாங்கயா. பேசுறாங்களோ? பேசுறவன தலை சீவிடுவானா? அது இல்லையா, ஊர் சாபத்துக்கு நாள் ஆக்கிடாத. முதல்ல போய் அவளை கூட்டிட்டு வா. எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. அப்பா என்ன தமர?
மாப்பிள்ள உட்காரு. ஸ்கூல் பண்ணியா? நல்லா படிக்கணும். பாப்பா செருப்பு வெளியில காணோம். பயில்வான் ஊருக்கு போயிட்டானா இல்ல கால்ல போட்டு உள்ள உட்காந்துருக்கானா? அவர் ஊருக்கு தான் போயிருக்காரு. யாராவது வெளியே பாத்து போறாங்க. உள்ள வாங்க. ஆமா சுந்தரி நீயும் சுந்தர நானும் சேர்ந்திருந்தால் திருவோணம். ஓணம். ஐயோ இது என்ன தேக்கு மரமா? யோ, இந்த ஆசார் புத்தி உன்னை விட்டு போதா பாத்தியா? நீங்க என்ன மரத்தை பாக்கவா வந்த? ஐயோ பாப்பா நீ தப்பா நினைக்காத. நான் தேக்கு மரமான்னு கேட்டது உன் உடம்ப சும்மா ரோஸ் வுட்ல வார்னிஷ் பினிஷ் பண்ண மாதிரி பளபளன்னு ஆக்கியிருக்கானே. எந்த ஆசாரி உன்னை இப்படி இழைச்சு உருவாக்குனது? ஐயோ, அவர் வந்துட்டாரு போல இருக்கியா? இப்ப நான் எங்க போய் ஒளியறது? எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறியா? கொஞ்சம் திரும்பு. யோ, பரண்டி மேல போய் உட்காந்துட்டியா? பரண்டி மேலையா? என்ன அங்கடி மேலையும் கீழே ஏத்தி விடுறீங்க? ஐயோ, சீக்கிரையா? பின்னால ஒரு டைப் போய் கொடு. வர்ற அப்படியே விட்டு வர்றா. என்ன வேணும்? இரு சொல்றேன். அப்பாடா, அந்த ஆசாரி இங்க வருவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் அவன் வரதுக்கு முன்னால நான் வந்துட்டேன். அவனை நம்பாத, அவன் நல்லவன் இல்ல. அவன் உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களுக்கு அல்வா கொடுத்திருக்கான். அதோட இல்ல, உன் அழகு என்ன அவன் அழகு என்ன? நீ பௌர்ணமி மாதிரி, அவன் அமாவாசை மாதிரி. என்கிட்ட வசதி இருக்கு, அழகு இருக்கு. என்ன சொல்ற? ஐயோ, அவர் வந்துட்டாரு போல இருக்கு. இப்ப என்ன செய்யறது? சீக்கிரம் ஒளிஞ்சுட்டேன். கீழே ஒளிஞ்சுட்டேன். பாப்பா, இன்னைக்கு நடந்த குத்துச்சண்டை போட்டியில நான் தான் ஜெயிச்சேன். என்ன ஏத்திருந்தானே மாரிமுத்து, விட்டே ஒரு குத்து, ஆள் அவுட்டு. இனிமே சுத்துப்பட்டி 8 கிராமத்துக்கும் நான் தான் பெர்மனன்ட் பயில்வான். இன்னும் எனக்கு வெறி அடங்கல. என்னடி சத்தம்? அது ஒண்ணு இல்லைங்க, கொல்லையில எருமை மாடு காத்துதுங்க. வா, இந்த சந்தோஷத்தை கொண்டாடிடுவோம். என்னடா கண்ணு, நான் சந்தோஷமா இருக்கேன், நீ கவலையா இருக்கிற? இந்த ஆளுக்கு எப்படியாவது எரிச்சல் முடி வெளியே அனுப்பிச்சிடணும். நீங்க எங்கிட்ட அன்பா இருக்க மாதிரி நடிக்கிறீங்க. வர வர என் மேல உங்களுக்கு அக்கறையே இல்ல. அப்படிலாம் சொல்லாதடா கண்ணு. மளிகை கடைக்காரனுக்கு 1000 ரூபாய் பாக்கி, இதோட 4 தடவை வாழ அனுப்பிச்சிட்டான். இது ஒரு பெரிய சமாச்சாரமா? எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான். பாத்திர சீட்டுக்காரனுக்கு 700 ரூபாய் கட்டணும். கவலைப்படாத, எல்லாம் மேல ஒருத்தன் இருக்கிறான்ல, அவன் பாத்துக்குவான். கறி கடைக்காரனுக்கு 500 ரூபாய் கொடுக்கணும். எல்லாம் மேல ஒருத்தன் இருக்கிறானே, அவன் பாத்துக்குவான். என்ன எல்லா கடனையும் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான் எனக்கே சொல்லிட்டு இருக்க? கட்டில கீழே ஒருத்தர் இருக்கா, அவங்கிட்ட பாதி கடனை ஒப்படைங்கடா. ஐயோ, ஏய், ஆக்குடா. ஒரு நாயா, மச்சான் வரியா? வரியா? ஓடா நாயா. ஓடா. கிறுக்கு பயல, தாமரை எங்கடா? அவங்க ஆத்தா வீட்டுல இருக்கு, போய் கூட்டியாடா. போடா.
யோ, இவளை இந்த மண்ணுக்கே கூட்டிட்டு வந்து இங்கேயே மனப்பாட்டு உட்கார வைப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையா? நீ ஒரு முடிவுக்கு வந்துட்ட இல்ல, அதே மாதிரி நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இன்னையோட முடிச்சுக்கிறேன். நான் இந்த கிராமத்தை விட்டு போயிடுறேன். நான் செத்தா என் படம் கூட இந்த பக்கம் வராதியா? போடி, நான் செத்தா நீ தாலி இருக்க இங்கதான் வந்தாகணும். போடி. போயிட்டு வாமா. அவருக்கு உரப்பாட பிடிக்குன்னு இதுல செஞ்சு வச்சிருக்கேன். கிராமத்துக்கு போய் நீ செஞ்சதா சொல்லி கொடு. அப்பதான் அந்த ஆளு சாப்பிடுவாரு. பாப்புல லே வாடா. நான் இந்த உயிரை அறுத்துட்டு சாக போறேன். ஐயோ வேண்டாம் சார். என்னடா உன் கூட எல்லாம் இருந்து என்னடா பிரயோஜனம்? நான் சாகத்தான் போறேன். நான் சாக போறேன். தடுக்காத, என்ன விடுடா. ஐயோ பாலுக்கு பாருடா. ஏன் சரி பின்ன என்னடா, தாமரையோட 3 நாள் தனியா தங்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அவளோட கடல்ல கட்டி பிடிச்சு விளையாண்டு இருக்கிறான். வேற ஏதாவது விசேஷம் உண்டாடான்னு கேட்டா, நான் கடலை பார்த்தேன், கடலுக்குள்ள தண்ணிய பார்த்தேன், தண்ணிக்குள்ளே தவகளை பார்த்தேங்கிறான். ஒரு பொண்ணோட தனியா தங்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அது அநியாயத்துக்கு கூட்டு வந்து மொத்த முடிக்காது போ. என்ன தின்னுட்டு வாடான்னா தொலையாண்டிட்டு வந்து என்ன சார் இப்படி கோச்சுக்கிறா? பின்னடா இந்த கிராமமே உன்னை கிறுக்கு பையன் சொல்லுது. உன்னை கிண்டல் பண்ணவனுங்கெல்லாம் நீ ஆம்பளதான் மூக்கு மேல விரல வச்சுக்க வேண்டாம். இல்ல சாரு, கடல் அப்படி விளையாண்டதுக்கே தாவர கோச்சுக்குச்சே. அது கோபம் இல்லடா, பிகு பிகு. பொண்ணுக்குன்னா முதல்ல அப்படித்தான் நடந்துக்குவாளுங்க. இடாம முயற்சி பண்ண புடிச்சிடலாம். நான் போறேன் ஆசாரி. என்னமோப்பா, உனக்கு ஒரு நல்லது நடக்கட்டுமேன்னு தான் சொன்னேன். அப்புறம் உன் இஷ்டம். எங்காவது போ. எதுவும் நடக்கல, அதுக்குள்ள பாரு எத்தனை குட்டிக்காரன் போடுறான்னு. பார்த்து போடா டேய். ஒண்ணும் தெரியாதவங்கிட்ட ஏன் சார் இதெல்லாம் சொல்ற? ஆமா, உனக்கு சொல்லி கொடுத்த, நீ கிழிச்சிட்ட. அவன் என் பின்னால சுத்தி சுத்தி வந்தா அதுக்கு நான் என்னடா பண்றது? அந்த கடுக்கனை முதல்ல கொடுத்து தொலை, அதுக்குதான் உன் பின்னால சுத்துறான். ஏய் மைதா மாவு, அவனுக்கு தேவை இப்ப இந்த கடுக்கன் இல்ல, வேற ஒண்ணு. அது என்ன சரி? டேய் பேசாம வாடா, இல்லன்னா வயக்காட்டுக்கு பிடிச்சி தள்ளி விட்டுருவேன். ரொம்ப நொல்லு பண்ணிட்டு புண்ணாக்கு பிறந்துவேன். சரி பூசாரி. சக்கரை, ஒரு விதத்துல நீ கொடுத்து வச்சுவேன். அம்மாவும் அப்பாவும் இருந்து கீரியும் பாம்புமா சண்டை போட்டுக்கிறத பார்த்தா உன்ன மாதிரி யாருமே இல்லாத அனாதையா இருக்கிறது எவ்வளவு மேல் நினைக்கிறேன். அதெல்லாம் என் மேல இருக்கிற பாசத்தினால நீ சும்மா சொல்ற. அப்பா இருக்கனால உன்னால சண்டை போட முடியுது, அம்மா இருக்கனால அங்க போக முடியுது. எனக்கு சண்டை போடுறதுக்கும் யாரும் இல்ல, கோச்சிட்டு போறதுக்கும் இடம் இல்ல. நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான். வேற ஏதாவது பேசுவோம்.
தாமரை, ம்? இந்த கழனி எடுத்து உன் மேல ஊத்திட்டா நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? சொல்லுட்டா. ம். நீ திருப்பி இன்னொரு வாட்டி போய் குளிப்ப. ஆஹாஹாஹா. ஆசையா பாரு, மூஞ்சல அரைஞ்சனா. தூக்கு. வை 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 வை. அப்பா. என்ன இந்த கணம் கணக்குது? தூக்கு. அப்பாடி. சக்கர, உன்னை ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. யாருக்கு? நம்ம கிழக்கு வீட்டு ராதா இல்ல, ராதாவுக்கு. போ தாமரை, நீ சும்மா பொய் சொல்ற. இல்ல, நான் நெசமாதான் சொல்றேன். ராதா என்கிட்ட சொன்னா. ஆமா, நான் என்ன பதில் சொல்றது? சக்கரைக்கு சம்மதம் சொல்லிட்டுமா? வேணாம், ஏ? எனக்கு நீ தான் வேணும்.
எங்க போற நீ? தாமரை குச்சிக்கா தாமரை வா நான் மேல போலாம் நான் வரல. வா தாமரை நான் வரல. நான் போறேன் நீயும் வா சக்கர. ஆ. ஏய் போகாத. நான் போறேன் கீழ வா சக்கர. நான் போறேன் யோ சக்கர. சக்கர கீழ வந்துடு. ஐயோ சக்கர. தாமரை நான் இங்க இருந்து குதிக்க போறேன் வேண்டாம் குதிக்காத. போடு சக்கர. நான் குதிக்கிறேன் போடுறத கேளு. குதிக்கிறேன் சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே முத்துமணியே பட்டு துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே கூவாத குயில் ஆடாத மயில் நானாக இருந்தேனே பூவோடு வரும் காற்றாக என நீ சேர தெளிந்தேனே ஆதாரம் அந்த தேவன் நாளை சேர்ந்தாய் இந்த மாலை நாவார ருசித்தேனே தேனை தேர்ந்தேன் இன்று நானே வந்த துணையே வந்து அணையே அந்தமுள்ள சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரியே சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே முத்துமணியே பட்டு துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே
சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கேடியே இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. ஏன் ரெண்டு கண்ணாலையும் பாக்கலன்னு வச்சுக்க, இத நான் நம்பி இருக்கவே மாட்டேன். நீ ஒண்ணும் முறைக்க வேண்டாம். நீ நினைக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள எந்த விதமான கசமுசாவும் நடந்திருக்காது. போதும் போதும், இனிமே நீ சொல்றத நான் நம்ப தயாரா இல்ல. ஆசாரி, சக்கரை, சக்கரை, கண்ணா நில்லுமா, ராஜா நில்றடே, சக்கரை ஆசாரி கூப்பிடா, நில்லுடா. பூசாரி கூப்பிட்டா நிப்பியா? நில்றடே, டேய் நில்றடே, டேய் சக்கரை, என்ன கூப்பிட கூப்பிட ஒரே அடியா முறுக்கிட்டு நிக்காம போற, நில்றா. எனக்கு நிறைய வேலை இருக்கு, பழிய விடு. சக்கரை, சிலுக்கு சட்டை, தலைக்கு எண்ணெய் வச்சிருக்கிற, இன்னைக்கு நீ குடிச்சிட்டியாட்டு இருக்குது. மொத்தத்துல ஆளே சுத்தமாகிட்ட. சக்கரை, என்ன முடிச்சிட்டியா? தாமரை இதுக்கு ஒண்ணுமே சொல்லலையா? பழிய விடு, நான் போனோம். தடுக்க கூட இல்லையா? நான் போனோம். ஏய், மூட்டை இறக்கி வை. இன்னும் எவ்வளவு விஷயம் பேசணும். இந்தா முதல்ல இந்த பீடியை குடி. வேணாம், நான் பீடி குடிக்கிறத நிறுத்திட்டேன். இதாண்டா, ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சீங்கன்னா இன்னொரு விஷயத்தை விட்டுருவீங்களே. பழிய விடு, இனிமே நான் உன் கூட எல்லாம் பேச போறது இல்ல. ஏய், உனக்கு நான் குருடா, குரு துரோகம் செய்யாதுடா, குரு சாபம் பொல்லாது. சிஷ்யா, நான் சொல்றத கேளுடா. நீ என் குரு இல்ல, என்னை ஏமாத்துறவன். சக்கரை, சக்கரை, இந்த நீலக்கல் கடுக்கன் தர வாங்கிட்டு போடா. கடுக்கன் எனக்கு வேணாம், அதுவும் மூஞ்சுக்கு தான் நல்லா இருக்கு, நீயே வச்சுக்கோ. நீ எல்லாம் சிரிக்கிற அளவுக்கு என் நிலைமை ஆகி போச்சு இல்ல? ம், நான் எத்தனையோ பேருக்கு ஆப்பு வச்சவன், இவன் எனக்கு திருப்பி வச்சுட்டான். நான் வைக்கிறேன் பாரு ஆப்பு. ஏய் பாலு, நான் எல்லாம் ஒரு காரியத்தை நினைச்சிட்டேன்னு வச்சுக்க, அது இந்த ஜென்மமே அழிஞ்சால் நான் விட மாட்டேன். சும்மா இந்த தேவர் மேசி தொங்கிட்டு மிரட்டுறது, அவர் என்ன பார்த்தாருன்னு வை. தேவரே, தேவரே, என்னடா, என்ன விஷயம்? ஆப்படிக்கு வந்த இல்ல, ஏப்ப விட வந்த, ஆப்ப சுட வந்த இல்ல, நீங்க குளிக்கிறத பார்க்க வந்த. பார்த்தாச்சு இல்ல? அப்ப போ. போடா. நில்லா சரி. விடுறா. அம்மா, மாட்டையே இந்த கழுவு கழுவுறானே, இன்னைக்கு நான் மாட்டினா பரட்டி பரட்டி கழுவிடுவான். அட பாழுமாவே, உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டானா? சரி, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே? பின்ன பொய்யா சொல்றேன்? நான் என்னைக்காவது பொய் சொல்லியிருக்கேன்னா? நான் செய்யற தொழில் மேல சத்தியமா சொல்றேன், நடந்தது உண்மை. இந்த விஷயத்தை நான் தேவரட்டியே போய் சொல்லியிருப்பேன். ஆனா உன்னை பார்த்தா செத்து போன எங்க அக்கா மாதிரியே இருக்கிற. அதனாலதான் நான் உன்கிட்ட சொன்னேன். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், இனிமே நடக்க வேண்டியது நீ பாத்துக்க. நான் வர்றேன்க்கா. என் மேல கோவப்பட்ட என்ன பிரயோஜனம்? நடந்தது என்னவோ நடந்து போச்சு, இனிமே நடக்க வேண்டியதை பாரு. நடக்க வேண்டியது தானே? இந்த தேவை யாருன்னு காட்டுறேன். யோ, இல்லையா, கோவப்படாதயா. ஏய், ஓடி. யோ. நம்ம தோட்டத்துல விளைஞ்சது, அது குறைச்ச முடியாது. போமா நீங்க. மரவள்ளி, 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 கண்டு வாங்க வாங்க வாங்க.
எவனாவது இவனுக்கு குடிக்க சொட்டு தண்ணி கொடுத்தீங்க இதே கழிதான் தண்ணி